அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி, சுக்கிரனுடைய ராசி. பொதுவாக ரிஷபராசிக்கார கலகலன்னு இருப்பீங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கணும்னு நினைப்பீங்க, அடுத்தவங்களை மதிப்பீங்க. ரிஷபத்துக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது. கரெக்டாக நடந்துக்குவாங்க, ஃபேமிலி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ராசி தாங்க ரிஷபராசி. இது ஒரு நல்ல ஒரு ராசி, தாய்ப்பாசம் கொண்ட ராசின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி தான் ரிஷபம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் இந்த வருட கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதாவது கும்பத்தில் ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார், சிம்ம ராசியில் கேது இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த வருடம் நடுப்பகுதி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்துடும். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துடலாம். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு யோகம். பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் பாருங்கள், சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆகிறது, தொழிலில் நல்ல மாற்றத்தை பார்க்குறது. அதாவது பார்த்திங்கன்னா, சம்பாதிக்க முடியாமல் இருக்கவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, கடன் மேலே கடன் பட்டிருக்கவங்க, வாழ்க்கையில் அடி விழுந்தவங்களுக்கெல்லாம் அந்த பண கஷ்டத்தில் இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் பண கஷ்டமெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா 11ல் இருக்க சனி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அதுவும் தொழில் மாற்றம், தொழில் முயற்சி பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். இல்லை தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா 10ல் ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த கோச்சார கிரக நிலையை பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த வருஷம் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, கேது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க. கேதுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம், அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11 இந்த மாதிரி இடத்துல கேது இருந்துச்சுன்னா சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்கும், அந்த இடத்துல தடை பண்ணும், அந்த இடத்த முடக்கி வைக்கும். கேதுவோட அந்த கிரகத்தோட இதே அமைப்பே அதுதான். இப்போ 4ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுன்னா, அம்மாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வரும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சில பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்க தாங்க செய்யும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேது அம்மா வழி சொந்த பந்தங்கிட்ட சில பிரச்சனைகள், அம்மாவோட கருத்து வேறுபாடு, அம்மாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை, இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஹெல்த் பிரச்சனை வரும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். ஒரு மனுஷன் நல்லா சொகுசாக வாழ்கிறாங்களா, சுகமாக வாழ்கிறாங்களா, ஆரோக்கியத்தோடு வாழ்கிறாங்கன்னு சொல்கிற இடம் தான் இந்த 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறனால உங்களுக்கே சில ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், பெரிய அளவுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்னால சில பிரச்சனைகள் இருக்கும். பிபி இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேது சில ஆரோக்கியத்தில் சில பாதிப்பை கொடுப்பாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல், என்ன தேர்ந்தெடுக்குன்னு தெரியாமல் சில பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேர்த்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது இப்படி படிப்பில் சில தடங்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் உருவாக்கி தரும். ஏன்னா 4ல் கேது இருந்துச்சுனாலே படிப்பில் தடை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அம்மாவோட கருத்து வேறுபாடு, அம்மா சொந்த பந்தங்களில் சொந்த வழியில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது, செலவு வைக்கிறது. ஒரு சில பேருக்கு வீட்டு செலவே வைக்கும். வீடு நல்லா இருந்ததுங்க சார், வீடு திடீர்னு பார்த்திங்கன்னா வீடு செவுரு இப்படி ஆயிடுச்சு, வீட்டு பார்த்திங்கன்னா ரிப்பேர் அடிக்கடி வீடு ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. இது 4ஆம் இடத்துல இருக்க கேது செய்யும். வீட்டு செலவு வைக்கும், வீட்டுக்கு செலவு கொண்டு விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு ஆரம்ப பகுதியில் வருமானத்தை கொடுத்துருவார், சுப நிகழ்ச்சி கொடுத்துருவார். ஏன்னா இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு திருமணம் ஆகாமல் கல்யாணம் ஆகாமல் இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும்.
திருமணமே ஆகலைங்க சார், கல்யாணமே நடக்கல, எங்கள் வாழ்க்கையில் நடக்குன்னு கூட நினச்சி பார்க்கல, சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கூட இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்தில் இருக்க குரு நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நீங்கள் முயற்சி எடுத்தாலே அந்த முயற்சியில் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வெற்றி பார்த்துருவீங்க. வேலையை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வெற்றி பார்த்துருவீங்க, சக்ஸஸ் ஆயிரும். வேலையே கிடைக்கலன்னு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிடும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு முயற்சி ஸ்தானத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால வேலை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் முயற்சி, சொந்த தொழில் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாம்னு, அதில் சில வெற்றி பார்க்குறதும் இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுத்துருவார். தம்பி தங்கச்சியோட ஆதரவு, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் கைக்கு வர்றது, பிஸ்னஸில் நிறைய ஆர்டர் கைக்கு வர்றது, வேலையாட்கள் வந்து உங்கள் பேச்சு கேட்காம இருந்திருப்பாங்க, இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும். உங்களுக்கு வேலையாட்கள் நீங்கள் சொன்னபடி கேட்பாங்க, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி பார்த்துருவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு சக்ஸஸ் மட்டுமே கொடுத்துருவார். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சனி இருக்காருங்க, அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறனால தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னு காமிக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு வந்து தொழிலில் மாற்றம், இல்லை பிரம்மாண்டமாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை இருக்கிற தொழில் விட்டு இன்னொரு தொழில் மாற்றுறது, இல்லை இந்த இருக்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிரான்ச், இந்த மாதிரி அதே தொழில் வந்து 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருடம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலையப்படாதீங்க. 10ல் ராகு இருக்கிறனால தொழிலில் பிரச்சனை கிடையாது, வேலையில் பிரச்சனை வராது, உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணலாம். 11ல் சனி இருக்கிறனால தொழில் மூலமாக நிறைய லாபம், நிறைய இன்கம் வர்றது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, பணமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கவங்க, கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமை கம்மியாகி பணம் புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வருடம். ஏன்னா 11ல் இருக்க சனி லாப சனி, லாபத்தை மட்டுமே கொடுப்பார், அது கொட்டி கொடுக்கக்கூடிய சனி தான். 3ஆம் இடத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தெல்லாம் பார்த்துருவார். அப்போ வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்குண்டான முயற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க, கவலையப்படாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதாவது கடகத்தில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்த்துருவார், ஆரம்ப பகுதி உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்த்துருவார். இதெல்லாமே உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாங்க. முயற்சி பண்ணுங்கள், எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார், அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு கிட்டத்தட்ட 2-3 இடத்துக்கு மாறிடுவார். ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும், நடுப்பகுதி ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த வருடம் கடைசி, அதாவது அக்டோபர் மாதம் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் இந்த வருடம் வீடு வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு லேண்டு வாங்கணும்னு ஆசை இருக்கும், வாங்க முடியாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாசல் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வந்துடும், புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க இந்த வருஷம் உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. காசு பணத்துக்கு பிரச்சனை இருந்தவங்க, கடன் மேலே கடனாக போயிட்டு இருந்தவங்க, அடி மேலே அடி விழுந்திருக்கும் வாழ்க்கையில், கடனாக வாழ்க்கையே போயிட்டு இருந்திருக்கும். இந்த வருடம் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். சரிங்களா? இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் தான் இந்த யோகத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக முழுமையாக அனுபவிக்க முடியும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவிகளோட சேர்ந்த தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, இதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, சாதகமாக பாதகமாக, நீ என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.